இன்றைய தியானம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 1 நாளாகமம் 16:25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். உலகம் முழுவதிலும் இருக்கிற கர்த்தருடைய ஜனம், இந்திய தேசத்தில், தமிழகத்தில், ஒவ்வொரு மாநிலத்திலும், மாவட்டத்திலும், கிராமங்களிலும், குக்கிராமங்களிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனங்களும் நம்மை ரட்சித்த, நம்மை வேறு பிரித்த, நம்மை பரிசுத்தமாக்கின, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கண்டெடுத்த நம்முடைய ராஜாதி ராஜனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்காகவே கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் மறக்கக்கூடாது. இது நம்முடைய நாள் அல்ல, இது அவருடைய நாள். இது பரிசுத்தமான நாள், மகிமையான நாள், கர்த்தரை நாம் கனப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஆகவே நம்ம போயிட்டு என்ன செய்யணும்னு பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரராகிய தாவீது ஆசாவிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் இப்படியாக நீங்கள் கர்த்தரை துதித்து பாடணும்னு சொல்லி எழுதி கொடுத்த சங்கீதமாவது என்று சொல்லி 1 நாளாகமம் 16:7 வாசிக்கும். 8 தொடர்ந்து அவர் எழுதி கொடுக்கிறார். தாவீது இப்படி சொல்லி கர்த்தரை துதிங்க. அப்போ பாடகர் குழுவினர் ஓடு சபை முழுவதும் இந்த வசனங்களை வாசித்து கர்த்தரை எப்படி துதிக்கணும், நன்றி சொல்லணும், ஆராதிக்கணும் அப்படின்னு நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நம்ம படிச்சுட்டு போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமானால் கர்த்தருடைய இருதயம் களி கூறும். பிரியமானவர்களே, அப்படி சொல்லும்பொழுது தாவீது ஆசாபுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் எழுதி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். யார் பெரியவர்? கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தான் உலகத்திலே பெரியவர். அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். 3 காரியம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். அப்போ நம்ம ஆலயத்துக்கு கடன் செல்லும் பொழுது இந்த கர்த்தரை எவ்வளோ பயத்தோடு, எவ்வளவு நடுக்கத்தோடு, எவ்வளவு பரிசுத்தத்தோடு கடந்து சென்று துதிக்கணும், ஆராதிக்கணும்னு இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். பிரியமானவர்களே, 89 சங்கீதம் 7 சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுகிறார், தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். எங்க? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையெல்லாம் நம்மளை இன்னும் ஆழமாக கர்த்தரை நேசிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு வழி நடத்தும். 144 சங்கீதத்தில் தாவீது எழுதும் பொழுது 3 முதல் 6 வரை உள்ள வசனத்தில், கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும், மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். தாவீது எழுதுறாரு. பிரியமானவர்களே, 1 வசனத்திலேருந்து நீங்கள் 17 வரைக்கும் இந்த சங்கீதத்தை படிச்சுட்டே கூட சர்ச்சுக்கு போங்க. நம்ம அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பிரியமானவர்கள், நம்ம எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார். விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 15:11 மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. என்ன சொல்லி பாடுறாங்க தெரியுமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அதுக்கு ஒப்பாக ஒருத்தரையும் நம்ம கொண்டு வந்து நிறுத்த முடியாது. பிரியமானவர்களே, அத்தனை மகத்துவம் உள்ளவர், அத்தனை மகத்துவம் உள்ளவர். 66 சங்கீதம் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்திலும் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். சங்கீதக்காரன் பாடுகிறார், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள்.
அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். நம்முடைய கர்த்தர் அவர் பயங்கரமானவர், அதிசயங்களை செய்கிறவர். 76ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரனாகி ஆசாப் எழுதுகிறார், நீரே பயங்கரமானவர், உமது கோபம் முழுமுது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஒருவரும் கிடையாது. பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல கண்களை மூடி அந்த தேவனாகிய கர்த்தரை நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு கடந்து சென்று ஆராதிக்கிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை கேட்கும்போது என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 1 நாளாகும் 16:25 படி எங்கள் கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்கள் பயப்படத்தக்கவர், நீர் ஒருவரே என்று சொல்லி நாங்கள் புகழ்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, சங்கீதக்காரராக தாவீது எழுதி கொடுத்ததான இந்த வார்த்தையை ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள், விசுவாச மக்கள் எல்லாரும் இணைந்து நீரே பெரியவர் என்று சொல்லி உயர்த்தும் பொழுது கர்த்தாவே, அங்கு மகிமையாய் எழுந்தருள்வீராக. அவர்கள் சந்திக்கிற சிவந்த சமுத்திரமாய் இருக்கட்டும், யோர்தானாய் இருக்கட்டும், எத்தனை மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், பெலிசியர்கள் யார் வந்தாலும் கர்த்தாவே, நீரே அவர்களுக்காக யுத்தத்திலே மகத்துவமுள்ளவராய் நின்று பெரிய காரியங்களை செய்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவளை ரட்சித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நடைபெறுகிற ஆராதனைகளிலே இந்த பெரியவரை எல்லா மக்களும் கனப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, தேவ பயத்தோடு ஆராதனை பங்கெடுக்க உதவி செய்ய ராஜா. ஊழியர்களுக்கு கர்த்தர் துணையாய் நில்லும், ஒரு மனதை கட்டளையிடும். எல்லா மக்களுக்கும் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் ஊழியர்கள் நாவிலே வைத்தருளும். அப்பா, உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு விரோதமாய் திருச்சபை ஊழியர்களுக்கு, மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.